வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா ஆனந்தி, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு மிச்சர் கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா மாதம்னா 50,000 ரூபா வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இவங்களுக்கு நிறைய சண்டைகள் வரதால வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறதால இவங்க கூட வாழ பிடிக்காமல் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முகவரி வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாமும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பொண்ணுக்கெல்லாம் போட்டுட்டு இப்போ அவங்களுக்குன்னு தனியாக நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ ஆத்தூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சரண்யா, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேச ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்தமாகவே காடு இருக்கிறதால கரும்பு ஒன்றா இறக்கி ஹோல்சேல் ரேட்டுக்கும் நம்ம கடவுளையும் வச்சுக்கிட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கும் கரும்பு சேல்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா வருமானமே ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் இவங்க கணவர் கூட வாழ பிடிக்காமல் சில கருத்து வேறுபாடுமாக கணவரை பிரிஞ்சிடதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் எதுவும் குழந்தைங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னை லைஃப் லாங் நல்லா பார்த்துக்கிட்டு சேர்ந்த மணமகனை தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.